எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கும் நம்ம புதுப்பெரிவா அவரோட டிவோட்டிக்கு பண்ணி அனுகிரகத்தை பற்றி தான் நம்ம சிந்திக்க போகிறோம். துபாய் சூரிய நாராயணன்கிறவர் இதை பகிர்ந்துருக்கார். அவள்லாம் அப்படி ஒரு குருனாக்கு அவ்வளோ ஒரு பக்தி. ஒரு தடவை அவருக்கு என்ன தோணித்து, குருவாயூரப்பன் கிருஷ்ணருக்கு வேண்டுதல் இருக்கும் இல்லையா, அந்த காணிக்க டியூ இருந்திருக்கு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் நினச்சிட்டு இருந்திருக்கச்சே, அவள் சிறுக சிறுக அதுக்கு இது மாதிரி ஏதாவது அப்பப்போ நம்மளுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வத்துக்கு எல்லாருமே இந்த மாதிரி ஏதாவது சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்கும். இவரும் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக தொகை சேர்த்து வச்சுருந்துருக்க. ஸோ அதை வச்சுட்டு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறச்சு அவர் மனசில் கிருஷ்ணருக்கு அவருடைய பாதுகைக்கு தங்க கவச்சம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை புரிச்சிருக்கு. ஸோ இது உடனே நம்மளுக்கு ஒரு இது மாதிரி ஒரு ஸ்பெஷலாக ஒன்று தோணித்துன்னா உடனே நம்ம அதை எப்படி பண்ணணும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விசாரிக்கிறது கொள்வது ஏற்பாடு பண்ணுறது இதெல்லாம் செய்வோம் இல்லையா. அதே மாதிரி அவரும் இது எப்படி நல்லதாக பண்ணணுமே, யார் பண்ணுவா, சிறப்பாக பண்ணுவா, ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விசாரிக்க போகிற. அப்புறம் நம்ம நம்ம மடத்துலேருந்து சில பேர்கிட்ட விசாரித்ததில் பாம்பேயில் மடத்து அபிமானி ஒருத்தர் அவர் ரொம்ப நன்னா பண்ணுவார் அப்படின்னு இவருக்கு தெரிய வந்திருக்கு. சரி அப்படின்னுட்டு ரொம்ப சந்தோஷமாக அவர்கிட்ட அதுக்கு ஆர்டர் கொடுத்து விட்ற. அதுவும் ரெடி ஆகிடுறது. ரெடி ஆனதும் நம்மளுக்கு எப்போவுமே ஒரு ஒரு நல்ல விஷயங்கிறச்சே டக்குன்னு நம்மளுக்கு உடனே ஒரு குருகிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும், அவள்கிட்ட இதை காமிக்கணும், அவள் சந்தோஷப்படுறத பார்த்து நாம் சந்தோஷப்படணும். இது பொதுவாக எல்லாருக்கும் தோன்றது இல்லையா. ஸோ இவருக்கும் அதே மாதிரி நம்ம புதுப்பெரிவா கிட்டக்க இதை காமிச்சு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசில் அந்த ஒரு ஆசை வந்திருக்கு. அப்போ அவருக்கு தெரிய வந்தது அந்த 2000 இது 2017 நடந்தது. 2017 அக்டோபர் 30 அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு பெரியவா குருவாயூர் வர அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. சரி நம்ம குடும்பத்தோட அன்னைக்கு அங்கே இருந்துடுவோம், அப்போ பெரியவாளை தரிசனம் பண்ணி இந்த கவச்சத்தையும் அவர்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி நம்ம குருவாயூரப்பன் கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறா. சரின்ட்டு அவரோட ஒய்ஃப் ரேவதி, அவரோட பையன் ஸ்ரீநாத் 3 பேருமா அவள் அன்னைக்கு கரெக்டாக போய் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சாயந்தரம் தர்ஷனத்துக்கு போகிறா. போனதும் அப்படியே ஏகாந்தமாக அப்படியே இருக்க ரொம்ப சந்தோஷமாக இவள் நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த கவச்சம் தங்க கவச்சம் பண்ணினதை பெரியவா முன்னாடி சமர்ப்பணம் பண்ணி சொல்கிறா, இந்த மாதிரி இது பண்ணோன்னு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி அப்படி திருப்பி திருப்பி பார்த்து ரசிக்கிறார் அவர் ரசிக்கிறத பார்த்து இவாள்லாம் சந்தோஷப்படுறா. அப்புறம் அவருக்கு தோடகாஷ்டகம் சொல்லி நமஸ்காரம் பண்ணுறா, பிரசாதம் வாங்கிக்கிறா. அப்புறம் உடனே இது மாதிரி சமர்ப்பணம் பண்ணதுக்கு உடனே அவரோட சேவகா சொல்றா, மறுநாளைக்கு காத்தால 6 மணிக்கு நீங்கள் கோவில் வாசலில் வந்துருங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சரி நீ ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு மறுநாளைக்கு 5:30 மணிக்கு எல்லாமே கோவில் வாசலில் இருக்கா. கோவிலில் தர்ஷனத்துக்கு எப்பவும் போல் க்யூ எல்லாம் நின்றுட்டுருக்கு. கரெக்டாக 6 மணிக்கு பெரியவா அவ அந்த 2 சேவகாலோட வர. கூட என்ன பண்ணியிருக்கா, பெரியவா ஒரு ஹாரம், ஒரு செயின் இது மாதிரி, அதுவும் இந்த கௌஸ்துபம்னு சொல்லுவா, அதாவது மார்பிள் போடுறதுக்கு ஒரு மணி மாதிரி, இது அதுவும் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கா. இவ அந்த பாத கவச்சத்தோட அதுவும் பார்த்தா அதுவும் கோல்டில் பண்ணியிருக்கா. ஸோ இவர் அதெல்லாம் பார்த்தது இவருக்கு இன்னும் ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிருக்கு. ஸோ அப்புறம் உடனே அந்த அதிகாரிகள்லாம் அவரை மரியாதை பண்ணி அவரை சன்னிதானத்துக்குள்ளே அழிச்சுட்டு போகிறா. ஸோ அந்த இடத்துல 6 பேரா, அதாவது பெரியவா, அவரோட 2 சேவகா, இவா 3 பேர் ஃபேமிலி. ஸோ இந்த 6 பேர் மாத்திரம் குருவாயூரப்பன் சந்நிதி பக்கத்தில் நின்றுருக்கா. ஸோ அந்த சமர்ப்பணம் பண்ண வேண்டியது இவருடைய தங்க பாத கவச்சத்தையும், அப்புறம் அந்த கௌஸ்துபம், அப்புறம் ஹாரம் எல்லாம் ஒரு தட்டில் வச்சு அது பெரியவா முன்னால் காமிச்சதும்
பெரியவா வந்து அதை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியாக வந்து கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னு அவரும் பயபக்தியோட பிரார்த்தனையோட நின்றுட்டு இருந்திருக்க. அதுக்கப்புறம் அதை உள்ள வச்சிருக்கா. இந்த மேல் சன்னிதானம் அவள் எப்பவுமே வந்து தண்ணி தெளித்து சுத்தி பண்ணிட்டு தான் வந்து பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுவார். அவர் அங்கண்டு தண்ணியை தெளிச்சுட்டு அழகா அந்த பாத கவச்சத்தை போட்டிருக்கார். அதுக்கப்புறம் அந்த ஹாரத்தை போட்டிருக்கார், அந்த கௌஸ்துபம் போட்டிருக்கார், தீபாராதனை காமிச்சிருக்கார். ஸோ இவருக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷம். என்னன்னா சாதாரணமாகவே நம்மளுடைய குலதெய்வமோ இஷ்ட தெய்வத்துக்கோ நம்ம ஒரு ஏதாவது ஒரு சின்னதாக வந்து போய் ஒரு சமர்ப்பணம் பண்ணி அந்த அப்படி ஏகாந்த தரிசனம் வந்தால் நம்மளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதில் இங்கே வந்து நேரம் வந்து குருவாயூரப்பன் பக்கத்தில் குருநாதர் ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு தரிசனம், அதுவும் ஏகாந்தமா வெடிய காத்தால அழகாக கொண்டு போய் காணிக்கையை சமர்ப்பணம் பண்ணி அந்த தரிசனம் வந்து அப்படி அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததா. அதான் சொன்னார், இது நான் எதிரே பார்க்கல, நான் வந்து அந்த ஒரு வேண்டுதல் வந்து டியூ இருக்கே பண்ணணுமே நினைச்சுட்டேன், குரு ஆசீர்வாதம் கிடைக்கணுமே நினைச்சுட்டேன். ஆனா இப்படி குரு கையாலேயே தொட்டு அதை கொடுத்து அவர் பக்கத்துல நின்று அவ ரெண்டு பேரையும் தரிசனம் பண்ணி அந்த ஒரு சமர்ப்பணம் நடக்கும், எனக்கு அப்படி ஒரு தரிசனம் கிடைக்கும், என் குடும்பத்துக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும்னு நான் எதிரே பார்க்கல அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டு அவர் சொன்னார். கடைசியில் அப்புறம் ஒரு இதுவும் சொன்னார், அதுதான் அவர் கடைசியா வந்து குருவாயூருக்கு வருகை பண்ணினது. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் சித்தியாயிட்டார் சீக்கிரமே. அதனால அது தட் இஸ் த லாஸ்ட் விசிட் ஆஃப் பெரியவா டு குருவாயூர் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணி சொல்லிட்டார். ஸோ நம்ம குரு வந்து ஒரு நிமிஷம் நம்ம வந்து ஒரு நல்ல விஷயமோ ஏதோ செய்யணும்னு நம்ம மனசார அவருடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ட்ரேஸ் நம்மளுக்கு மனசுல தோணினா போறோம். எந்த அளவுக்கு அப்படி இறங்கி வந்து நம்மளுக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அப்படி ஒரு அனுகிரகத்தை கொடுக்குறாரு இல்லையா. அதனால இந்த மாதிரி குருவை நம்ம எப்பவும் பிடிச்சுண்டு நம்ம வாழ்க்கையில மேலே மேலே முன்னேறணுங்கிறது தான் எல்லாரோட பிரார்த்தனையும். இன்னும் இவரை பற்றின பல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.